Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை செய்கிறவர். The Lord who does good to us every day. அவருடைய பிரசன்னத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மையினால் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார். The Lord who feeds us with the goodness that descends from His presence. எல்லா நல்ல ஈவும் பூரணமான எல்லா வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். We read all good and perfect gifts comes from the Father of lights. இந்த நாளிலேயும் நன்மையான ஈவை கர்த்தர் நம்ம கட்டளையிடுவாராக. Even today may the Lord give us good gifts. நலமானதை நமக்கு போதிப்பாராக. May the Lord teach us that is good to us. அவருடைய சத்தியத்திலே தேவன் நம்மை வழிநடத்துவாராக. May the Lord lead us into His truth. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாம் ஜெபத்தோடு இந்த தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். Let us start this devotion with a prayer. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we praise you, Lord, who is good to us. எப்பொழுதும் நன்மை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். Lord, we praise you, the one who does always good to us. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்கு நேராக எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். The one who leads us towards the goodness that is prepared for us, we praise you, Lord. தீமை எங்களை அணுகாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we praise you that you, Lord, depart us from the evil, Lord. இந்த கால வேளையிலேயும் நீர் நல்ல போதகராக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துங்கப்பா. Even today, Lord, you descend down as a good teacher and lead us into all truth, Lord. உம்முடைய வேதத்தை அறிய நாங்கள் வாஞ்சிக்கிறோம். Lord, we desire to know your word, Lord. இந்த வேதத்தை அறிந்து கொள்ள ஞானத்தையும் கிருபையும் தயவையும் பரத்திலிருந்து எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. May the Lord command your grace, your mercy and your wisdom from heaven, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord, God is good. மீண்டும் நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வந்து
நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again to meditate the Word of God. நேற்றைக்கும் நாம் யார் என்னுடைய போதகன் என்று சொல்லி ஒரு தலைப்பில் நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். We started to meditate yesterday on the topic, Who is my teacher? நேற்றைக்கு நான் முழுவதுமாக முடித்துவிட வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் நேரம் போதாமையினால நான் இரண்டாவது பகுதியாக நேற்றைக்கு ஆரம்பித்ததனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். I thought of completing this topic yesterday, but since we ran out of time, I want to continue this as a second part today. நாம் கவனிக்க ஆரம்பித்த வேத பகுதியினுடைய ஆதாரம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு முறை வாசித்துருவோம். The scripture portion for today is from the Proverbs chapter 5 verses 12 and 13. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. And say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those who instructed me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனிதனை கர்த்தருடைய பாதைகளில நீதியின் பாதையில நடத்துவதற்கு போதகர்கள் ரொம்ப ரொம்ப தேவை. Teachers are very much essential to lead a person in the paths of righteousness and path of God. யாருமே எல்லாவற்றையும் தானாக கற்றுக்கொண்டேன்னு சொல்லவே முடியாது. No person can claim that he learned everything by himself. ஒரு குழந்தை பிறக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு எம்டி வெசல் போல இந்த உலகத்துல ஒரு வெறும் பாத்திரம் போல பிறக்குது. When a child is born in this world, it is born as an empty vessel. அதுக்கு பாஷை கூட தெரியாது. They don't know even a language. எப்படி பேசணும், how to speak, எப்படி நடந்து கொள்ளணும், how to behave. அதுக்கு வந்து எதுவுமே புரியாது. They don't understand anything. அன்புனா என்ன, கனிவுனா என்ன, கோபனா என்ன, அதான் நம்ம சொல்றோம் இன்னசென்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது குற்றமறியாதது, மாசற்றதுன்னு சொல்றோம். So they don't know how to love, what is mercy, what is anger. We call them innocent. ஒரு குழந்தையினுடைய வளர்ப்புல அதை சுற்றி இருக்கிற பெற்றோர் அல்லது பராமரிப்பாளர்களுடைய போதகம் வந்து அந்த பிள்ளையை ஷேப் பண்ணுது. Though the teaching of the parents or the people around the child actually shapes in its growth of the child. நாம தான் பிறக்கிற பிள்ளை இந்தியனா, அமெரிக்கனா, ஆப்பிரிக்கனா நாம தான் டிசைட் பண்றோம். We are the one who decide whether the child who is born is an Indian, American or African. அமெரிக்க பிள்ளை இந்தியாவில் பிறந்தா கூட இந்தியனை போல தான் வளரும். Even if an American child is born in India, it will grow up as an Indian. இந்திய பிள்ளை அமெரிக்காவில் பிறந்தா அமெரிக்கனை போல வளரும். If an Indian child is born in America, it will grow up as an American. சில தடவை பாருங்க, நம்ம இந்திய வம்சாவளி பிள்ளைங்க அமெரிக்காவில் பிறந்துட்டு இங்கே வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷை வாயை திறந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியத்துடன் பார்க்குறோம். ஆளை பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்கான், பேசுகிற பேச்சு எல்லாமே அமெரிக்கர்களை போல பேசுகிறானே அப்படின்னு. When you look at our Indian people who have children born in America, when they come to India again and start speaking in English, we are really stunned at their English because they look like Indian, but their accent is totally the different one. நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன். I've been to Germany. ஜெர்மனியில் எனக்கு அதிர்ச்சி கொடுத்தது என்னன்னு சொன்னால், அங்கே தமிழ் சபைகளில் பிள்ளைகளுக்கு வந்து தமிழும் சரியா தெரியல, இங்கிலீஷும் தெரியல, எல்லாம் இந்திய முக பிள்ளைங்க தான் அல்லது ஸ்ரீலங்காவில் பிறந்த பிள்ளைங்க தான், ஸ்ரீலங்கா வம்சாவளியில் வந்த பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்க எல்லாருமே சரளமாக பேசுறதும் புரிந்து கொள்கிற ஒரே பாஷை வந்து ஜெர்மன் தான். So when I've been to Germany, in Tamil churches, I was really shocked to see they are mostly from the generations of Sri Lanka, but they don't know English nor Tamil fluently, but they speak German very well. நம்ம வந்து ஐயோ நம்ம இந்தியர்களை போல இருக்காங்களேன்னு நீங்க தமிழ்ல பேச ஆரம்பிச்சீங்கன்னா திரு முழிக்கிறாங்க. So if you think that they look like Indians, if you start speaking in Tamil, they really blink at us. சரி, இந்தியர்களாக நமக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ்ல பேசிங்கன்னா அதுவும் உங்களுக்கு புரியல. So we being Indians, we know some English. So if we start speaking English, they don't understand even that. அப்போ ஒரு பிள்ளை பிறக்கும் போது வந்து ஒரு வெறுமையான பாத்திரம் போல பிறக்குது. So when a child is born, it is like an empty vessel. அது வந்து தன்னுடைய பெற்றோர் என்ன பேசுறாங்களோ அது அப்படியே பேச ஆரம்பிச்சது. It just starts speaking what their parents speak.
பெற்றோர் எப்படி நடக்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே நடக்குது. They start behaving like their parents. அதனால தான் சொல்லுவாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுவாங்க. That's why they say like father, like son. அதனால எல்லாமே கற்றுக்கொண்டு தான் நம்ம வளர்றோம். So that is how we learn everything and we grow up. நாம எதை கற்றுக்கொள்கிறோமோ, எந்த தரத்துல கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையா மாறும். So what we learn and in which standard we learn becomes the quality of our life. ஆகவே நாம் எந்த போதகரிடத்திலே கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். Therefore we must be very careful about our teachers from whom we learn. நம் வாழ்க்கையில கடந்து போகிற எல்லாரையுமே நம்ம போதகரா வரவேற்க முடியாது. We cannot invite every passerby in our life as a teacher. சில வேளையில பாருங்க, நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போதகம் அதனுடைய விளைவு, அதனுடைய கனிகள் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வரும். Sometimes the outcome or the fruits of our teaching will be evident after some time. ஒரு சிலர் தாங்கள் போதிக்கப்பட்ட போதகம் தவறானது, அது ஒரு கள்ள உபதேசம் அல்லது பொய்யான ஒரு காரியத்தை எனக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. Some people will start identifying that the doctrine or the teaching that they have learned was a false teaching. அதுக்கப்புறமா அவங்க உணர்றாங்க, இவ்வளவு நாள் நான் ஒரு கள்ள போதகனுக்கு கீழே நான் வளர்ந்திருக்கிறேன். Only then they realize and understand that they have been brought up under a false teacher so far. இத போல ரியலைசேஷன் வரும்போது தான் நமக்கு புரியுது நல்ல போதகன் யார், கள்ள போதகன் யார். So only when they come to the point of realization we will understand who is a good teacher and a false teacher. ஒருவேளை இந்த நாட்கள் இந்த நீதிமொழிகளின் தியானத்துல நம்முடைய போதகர்களை நாம அறிந்து இனங்கண்டு நாம் சரியானவர்களை பின்பற்றி நம்முடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமா கிரியை செய்கிற தேவனற்ற மனிதர்கள்ட்ட பிரிந்து வரவும் இப்படிப்பட்ட தியானங்கள் நமக்கு உதவி செய்கிறது. And also such kind of devotions will help us to identify and discern the right teachers in our life who don't harm or bring evil to our souls and who will help us in growing up good. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நம்முடைய போதகன் யார்? Who is your teacher? இந்த போதகத்துல நேற்றுக்கு நாம கவனித்தோம், நம்முடைய போதகன் முதலாவது போதகர், உன்னதமான போதகர் யாருன்னா ஆவியாகிய தேவன். So first point, the first and the chief or supreme teacher is the Spirit of God. அவரே நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு போதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். And he is the one who said, I will keep my eyes on you and teach you. உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று நேற்று கவனித்தோம். And we also saw yesterday, your children shall be taught of the Lord. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, என் பிதா எனக்கு போதித்தபடியே நான் உங்களுக்கு சொன்னேன். And also our Lord and Savior Jesus Christ, he said, I do as my Father taught me. நேற்று இன்னும் கவனித்தோம், பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல குமாரனாகிய இயேசுவும் நமக்கு போதகர். And not only we saw God the Father is a teacher, but Jesus the Lord is also a teacher. குமாரனாகிய இயேசு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியாகிய தேவனும் நல்ல போதகர். Not only Jesus the Son, but also Holy Spirit is also a good teacher to us. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து நமக்கு போதிக்கும். And that anointing will teach us regarding everything. அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் சொல்லாது. And it is true and it is no lie. அவர் போதித்தபடியே நாம் அவரிலே நடக்க வேண்டும். And as he has taught us, we have to abide in him. அப்போ தேவனோடு நாம் ஒரு நெருங்கிய உறவோடு அனுதினமும் அவரோடு நாம் நேரத்தை செலவழிக்கிறவர்களாக அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய நிலையில நாம் இருக்கும் பொழுது தேவனே நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். When we are in a state where we are close with the Lord and where we could hear the word of God daily, then he becomes a teacher. நோவாவை பாருங்கள். Look at Noah. அவன் தேவ எச்சரிப்பை பெற்று பேழை ஆயத்தம் பண்ணினான். He received warning from the Lord and he prepared an ark for his family. வரப்போகும் ஆபத்தை குறித்து வேற யாரும் அவனுக்கு சொல்லல, கர்த்தரே அவனோடு பேசினார். No one told about the danger that he is going to encounter, but God himself spoke with him. ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் ஒரு நண்பன் பேசுவது போல தேவன் அவனோடு பேசினார். If you look at Abraham, the Lord spoke with him like a friend. நீங்கள் மோசேயை பார்ப்பீர்களானா முகமுகமாய் தேவனோடு பேசினார். When you look at Moses, he spoke with the Lord face to face. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் மனுஷனிடத்தில் இதில்ல, கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்தார். And when Apostle Paul says, I did not learn of men, but God himself taught me. இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிலை கொண்டிருந்து நம்மோடு பேசுகிறார். That Spirit of God still abides in us and he speaks with us. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And we should be people who could hear his voice. எப்படி
போதகம் நம்மை வருகிறது என்றால் ஆவியாகிய தேவன் மூலமாக நமக்கு போதகம் வருகிறது. First, teaching comes to us through the Spirit of God. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில போதகர் என்று சொல்ல வேண்டுமானா ரெண்டாவது முக்கியமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. The second important thing is the scriptures. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளனா இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு பயன்படுகிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. ரெண்டாவது, நேற்று கவனித்தோம், வேத வசனம் இல்லாத போதகம் என்பது மெய்யான போதகமே கிடையாது. And yesterday we also saw the teaching which is devoid of scriptures is not a right teaching or true teaching. இந்த சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். Only when you know the truth will deliver you. அதனால தான் நம்ம பெரேயாவில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினாங்க. That's why people in Berea, you can read that they began to analyze and examine the word of God and search whether it is so, and they became noble. தேவனுடைய ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்கள் அவங்க சபையில் இருந்த மற்ற எல்லா வேலைகளை பார்க்கிலும் தங்களை கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் அதை உபதேசிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் அவங்க நேரத்தை அதிகமாக ஒதுக்குனாங்க. And also the apostles in the early churches, they also spend most of their time to read the scriptures, to meditate and to spend more time with the word of God. மற்ற எல்லா வேலைகளையும் பின்னால தள்ளிட்டாங்க. They just left behind all of the works. இந்த Proverbs devotion உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. But I don't know about this Proverbs devotion how it is to you, but it is really useful to me. இந்த நாட்கள் வேலை பளு என் மேல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, அதுல சந்தேகம் கிடையாது. These days I have a lot of loads of work upon me. ஆனால் என்னமோ தெரியல, கர்த்தராவே இதை எனக்கு ஆரம்பித்து இந்த ஆலய கட்டுமான பணி, விசுவாசிகளின் காரியம், மற்ற பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாம் கவனிக்கிற வேளையில கட்டாயத்தின் பேரில் கூட நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு பல மணி நேரம் நான் வேதத்தை தியானிக்கிறதுல கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். Though I have been vested with many other works of church construction, taking care of church, believers and other problems and other meetings, but still or maybe I can take it as an out of compulsion, the Lord has given me very good time to spend reading the word of God. காலையில் அதிகாலையிலிருந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கும், பிரயாணங்கள் நடந்து கொண்டிருக்கும். இந்த மாதம் மாத்திரம் 9 கல்யாணம் நடத்துகிறேன், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது மனதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேத வசனத்தின் தியானம். So I will start my work right from the early morning. Works will be going on. Even this month I conducted almost 9 weddings. But still, though I go through all those things, the one thing that will be running in my mind is the devotion. எனக்கு எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா இந்த வேத வசனம் வந்து என் இன்ஜினுக்கு ஒரு நல்ல ஆயில் மாதிரி இருக்கு. So I feel this meditation and devotion is like an oil engine. I don't feel stressed. உண்மையா சொல்ல போனா I don't feel stressed. Truly to say, I don't feel stressed at all. ஏன் அப்படின்னா அந்த வேத வசனம் நம்ம கொடுக்கிற போதனைகள், அதோட தியானங்கள் அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. It's because the devotions and the lessons that these meditation give us are really profitable to us. ஒரு ஆசாரியனுடைய உதடுகள்ல அந்த வேதம் இருக்கணும். அந்த வேதம் இல்லாத போதனை அது போதனை அல்ல. This word should be present in the mouth of a messenger of God. With a man without this message is not a man of God. நாம வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் கவனிக்கணும், கதைகளுக்கு சாயாம கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா அவங்க செவியை சாய்ங்க. How to listen to this should understand we should not give heed to all fables and tales, but listen to the word of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு நாம கவனித்த மூன்றாவது காரியம் நம்முடைய போதகன் யார் என்று சொல்லும் பொழுது மூன்றாவது காரியம் கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள். The third thing, who is my teacher, they are songs and spiritual songs. சங்கீதங்கள். They are hymns and psalms. நாம அதை வந்து ஒரு போதகனாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். We have to use them as a teacher in our life. நான் நேற்றைக்கு சொன்னேன், நிறைய பேர் வந்து ஆராதனை வேளையில கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறது இல்லை. அவங்க சபைகளில் போய் பார்த்தீங்கன்னா ஆராதனை வேளை, பாடல் வேலைகளை அவங்க தவிர்த்துட்டு பிரசங்க வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. As I told you, there are certain people who don't attend this worship time during the time of singing. They skip that time and they only attend the sermon time. அநேகருக்கு புரியல, அந்த பாடல் வேலை கூட ஒரு போதக வேலை தான் அப்படின்றது அநேகருக்கு புரியல. So many don't understand even that singing session is also a teaching time.
பாட்டு என்பது இமோஷனலாக நம்மளை தூக்கி விடுறதுக்கு இல்லை, பாட்டு வந்து ஒரு எஜுகேஷன், அது ஒரு விதமான கல்வி. Songs are not to lift you up emotionally, but it is a kind of education. நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் கூட சில காரியங்களை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அதை வந்து சில வேளையில் ஒரு வீடியோ மூலமாக ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டி காரியங்களை தெளிவுபடுத்துவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. So even in schools you can see certain things are demonstrated through video presentation so that you can easily understand. விஷுவல் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. They will say it as visual aids. அதே போல சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரைம்ஸை கூட ஒரு ராகம் போட்டு சொல்லி கொடுத்தா அது அப்படியே அத்தனை வரியும் மனப்படமா சொல்லிட்டு போயிடும். So even little kids know, if you just teach them a rhymes with a tune, they will easily by heart and sing it. இன்னைக்கு ஒரு 80 வயது தாத்தாட்ட கூட போய் ஜானி ஜானி எஸ் பாப்பா தெரியுமானா ஃபுல்லா சொல்லிடுவாரு. So if you go and ask 80 years old grandpa if he knows Johnny Johnny yes papa, he will say it. அதே அல்காரிதம் சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எனக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. At the same time, if you ask them to say about algorithm, they will not know, even I don't know. ஏன் அப்படி அவங்க ஈஸியா அது மனசுல வச்சுக்கிறாங்க, ராகத்தோடு அது வரும்போது அது ஒரு எஜுகேஷன். So it's because when it's composed with a tune, it becomes an education. ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல வந்து பாடல்களை கொடுத்தது ஒரு விதமான கல்வி முறை அப்படின்றத மறந்துடாதீங்க. The reason why the Lord gave songs in a Christian life is also a kind of education. அதை நீங்க அசட்டை பண்ண கூடாது. You should not despise it. அதுல அஜாக்கிரதையாகவும் இருக்க கூடாது. நேத்துக்கு நான் ரொம்ப முக்கியமா சொன்னேன். And I also told you should not be reckless and careless in it. அதாவது என்ன பாட்டு வேணா பாடுவேன் அப்படின்னு இல்ல. It's not that I will sing whatever song I get. நான் ஆராதனைகள்ல பாடுகிற பாடல்கள், நான் அடிக்கடி கேட்கிற பாடல்கள் வந்து வேத வசனத்திற்கு அது ஒத்து வருகிறதா? So whether the songs I sing, whether the songs I hear, is it in accordance with the word of God? எனக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்து ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க பாட்டு புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So recently I used to like Father Berkman's songs. அந்த சாங் புக்கை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க தெரியல, ஒவ்வொரு பாட்டு தலைப்பு கீழே அதோட ரெஃபரன்சஸ் ஃபுல்லா எழுதியிருப்பாங்க. So if you look at that song book, you can see that below each song title you can see the reference of that ஒவ்வொரு ஸ்டான்ஸா பக்கத்துலயும் ரெஃபரன்சஸ் இருக்கும். And beside every stanza you can find the reference. நான் சொல்லுவேன் இத போல நம்முடைய பாடல்களுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. So likewise we should know the reference of our songs that we sing. நான் சொல்றது கரெக்ட்டா இந்த வசனம் தெரியும் இல்ல, வேத வசனத்தின்படி இந்த பாடல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம உறுதி செய்யணும். So you have to confirm whether this song is in accordance with the word of God. நேற்றுக்குடைய தியானத்தை பார்க்கலன்னா போய் பாருங்க. If you have not watched yesterday's devotion, kindly watch it. சில பாடல்கள் தேவனுடைய வசனத்தின்படி பாடல்கள், நல்ல அழகான பாடல், நல்ல ரசனையான பாடல், ரொம்ப இசையில பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல 100 out of 100 கொடுத்துடலாம். ஆனா வசன அடிப்படையில் போய் கேட்டீங்கன்னா அது வந்து 0 கூட வராது. So when you estimate certain songs based upon tunes and composition, you can give grade 100 out of 100, but when you grade it according to the word of God, you cannot give anything. அதாவது சிலதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் தான் கொடுக்கணும். So for some we may have to give negative marking. ஏன் சொன்னா வேத வசனத்துக்கு நேர் எதிரடையான கருத்துக்களை சில பாடல்கள் கொண்டு வருது. Because certain things bring out subjects which are totally opposite to the word of God. சில பேர் தங்களுடைய கோபங்களை, தங்களுடைய எரிச்சல்களை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டை யூஸ் பண்றாங்க. Some people use songs to express their vengeance and anger. அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அவங்க யாரையோ ஒருத்தரை மறைமுகமா குத்தி காட்டுறதுக்கு பாடல்கள் எழுதுறாங்கன்றது உண்மை. And it is true, they write songs just to pinpoint and hurt other people as well. நீ என்ன வந்து இப்படி திட்டினா நான் இந்த மாதிரி பாட்டு எழுதுவேன். If you scold or shout at me this way, then I will write song in this way. அப்படி அல்ல பாடல்கள் வந்து நமக்கு போதகனா மாறணும். Songs should become our teacher. ஒருவருக்கொருவர், அதுல பாருங்க வசனம் பாருங்க என்ன அழகா இருக்கு. கொலோசியர் 3:16 Colossians சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டுன்னு பாடு. teaching and admonishing one another in all wisdom, singing psalms, hymns and spiritual songs. அழகா இருக்குது. It is very beautiful. நாலாவது நேற்றுக்கு நம்ம கவனித்தோம். And fourth we saw yesterday. உன்னுடைய போதகன் யார் என்று சொல்லும் பொழுது நான்காவது யார் என்று சொன்னால் a selected few, அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர். Who is your teacher? A selected few. அதாவது நேற்றுக்கு நம்ம கவனித்தோம், சபையிலே ஆண்டவர் எல்லாரையும் தீர்க்கதரிசிகளாக, எல்லாரையும் போதகர்களாக தேவன் வைக்கிறது இல்லை. So yesterday we heard that the Lord doesn't appoint everyone as apostles, everyone as prophets and teachers. சபையாகிய தேவனுடைய சரீரம் உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிற தேவ சரீரத்தில் தேவன் சபைக்கு, பொதுவான தேவ சபைக்கு தேவன் வேதத்தை பகுத்து போதிக்கிறவர்களை
தேவன் ஒவ்வொரு காலத்திலேயும் ஏற்படுத்துகிறார். So the Lord appoints the teachers who could discern and who could teach the word of God to the church of God. அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் சபையை மேய்க்கிறார்கள். So they take care of this church with wisdom and understanding. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு ஐந்தாவதுக்குள்ள போலாம். So let us enter the fifth one. உன்னுடைய போதகன் யார்? Who is your teacher? அவளை இனங்காண்றதுக்கு அவர்களுக்குள்ள ஐந்தாவது முக்கியமான குணநலன் என்ன? What is the fifth quality to discern them correctly? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 15. 2 Timothy chapter 3 14 and 15. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். But as for you, continue to what you have learned and have firmly believed, knowing from whom you learned it, and how from childhood you have been acquainted with the sacred writings, which are able to make you wise for salvation through faith in Christ Jesus. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. யார் ஒரு நல்ல போதகனாக மாற முடியும்? Who can become a good teacher? நான் சொல்லுவேன், அந்த நல்ல போதகர்கள் யார் என்றால் கற்று தேறினவர்கள். So they are the schooled and seasoned. கற்று தேறினவர்கள். They are schooled and seasoned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனுடைய வாழ்க்கையில இந்த கற்றுக்கொள்வது என்பது சிறுவயது முதலே அவனுக்கு துவங்கி விட்டது. So when you look at the life of Apostle Paul, you can see this learning process has started right from his childhood. இந்த கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டா அவனுடைய சொந்த வீட்டார், அவனுடைய பெற்றோர், அவன் வீட்டில் இருந்த முதியவர்கள். So it was his own parents and the elders in his house who taught him this. அவங்க சிறுவயது முதலே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. They taught him right from his childhood. சிறுவயது முதலே அவனுடைய பாட்டியாகிய லோவிசாள், தாயாகிய ஐனிக்கியாள் முதல் விசுவாசம் அவனுக்கு போதிக்கப்படுகிறது. So right from his childhood he learned from his grandmother Lois and Eunice from his house. அது மாத்திரம் இல்ல, பவுல் சொல்றார் நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் அப்படின்றாரு. And Paul also says that you also learn from them. எங்க இருந்து கற்றுக்கொண்டாய்னா பவுலும் தீமோத்தேயுவுக்கு ஒரு நல்ல போதகனாக இருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். So we can see Paul also remained as a good teacher and taught the word of God to Timothy. இதை எங்க வாசிக்கிறோம்? Where can you read 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Timothy 2 and verse 2. 2 தீமோத்தேயு 2:2. 2 Timothy 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. And what you have heard from me in the presence of many witnesses, entrust to faithful men who will be able to teach others also. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை. And what you have heard from me in the presence of many witnesses. என்னிடத்தில் கேட்டவைகள். Which you have heard from me. அப்போ யார் இவருக்கு போதகனா மாறினதுன்னு கேட்டா அப்போஸ்தலனாகிய பவுலே மாறி இருக்கிறார். So Apostle Paul himself became a teacher. அவர் உட்கார்ந்து தீமோத்தேயுவுக்கு போதிக்க வேண்டிய போதனைகளை அவருக்கு போதித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். So he sat and he was teaching the teachings that he was supposed to teach to him. அப்போ ஒருவன் நல்ல போதகனா மாறணும்னா முதல்ல அவன் போதிக்கப்படணும். So if a person ought to become a good teacher, first he should be taught. அவன் சரியான போதகனுக்கு கீழே உட்கார்ந்து கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனும் தேறுகிற ஒரு போதகனாக மாறவே முடியாது. If he doesn't learn from a good teacher, then he cannot become a good teacher. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா செல்ஃப் மேட் டீச்சர்ஸா இருக்காங்க. Today there are many self made teachers. அவர்களுடைய போதகத்தை வெரிஃபை பண்றதுக்கோ அதை செட்ரைட் பண்றதுக்கோ நிறைய பேர் அவங்க லைஃப்ல கிடையாது. There are no people in their life to validate or set right their teaching. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். I think you can understand what I say. ஏன்னா போதகன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சிட கூடாது போதகன் அப்படின்றது ஏதோ சும்மா ஒரு பாடசாலையில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறவங்க அல்லது அவங்க பாட்டுக்கு யாரையா உட்கார வச்சு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, அவங்க தான் போதகன் நினைச்சிடாதீங்க. So when you say teacher, you should not understand teacher is a person who makes other people sit in a room or a classroom and teach the students. இந்த போதகன் யார் என்று சொன்னா
விளங்காத காரியங்களை விளக்குகிறவன் மாத்திரமல்ல, The teacher is not only a person who explains the things that are not able to understand. அதே வேளையில் அவன் என்ன செய்கிறானா, தான் கற்றுக் கொடுக்கிற மாணவர்களுக்கு கற்றுக்கொண்டார்களா என்று அவன் கேள்வி கேட்கிறான். But at the same time, he also verifies whether they have learned what he has taught them. அவர்களை கண்காணிக்கிறான். He also monitors them. அவர்கள் மேல் அவன் கருத்துள்ளவனா இருக்கிறான். He is much concerned about them. ஏன் சில வேளையில நீங்க பள்ளிக்கூடங்கள்ல போனீங்கன்னா டீச்சர்னு சொல்றது வெறும் பாடம் எடுத்துட்டு வெளியே போயிட மாட்டாங்க. So when you go to schools, you can see teachers are not the people who just take lessons and leave the room. அவங்க பாடம் எடுத்து முடிச்சு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வுன்னு வச்சு நீ உண்மையா கற்றுக்கொண்டாயா அப்படின்னு கண்காணிப்பாங்க. After teaching, they will also monitor you by conducting quarterly exams, half-yearly exams and annual exams even. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? Why do I say this? ஒருவன் நல்ல போதகனா இருக்க வேண்டுமானால் இன்னொருவருக்கு கீழே அவன் கண்காணிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். If a person ought to be a good teacher, then he has to be monitored under some person. அவங்க கண்காணிக்கப்படணும். They have to be monitored. அவங்க சொல்லணும், அவர்களுக்கு மேல் ஒரு காலம் வருகிற வரைக்கும் அவர்களை பக்குவப்படுத்தி அவருடைய பிழைகளை சுட்டிக்காட்டி அவர்களுடைய சந்தேகங்களை போக்கி அவர்களுக்கு கீழே ஒரு டிசைபிளாக அவங்க இருக்கணும். So they should remain as the disciples who will correct them, who will pinpoint their mistakes and who will shape them until they come to that point. நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன். I humbly say this. அநேக கள்ள போதகர்கள் எழும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க என்னன்னு கேட்டா, தேவன் அவர்களை போதிக்கும்படி கொடுத்த போதகர்கள்ட்ட அடங்காம அவங்க பாதி வழியில தங்க இஷ்டத்திற்கு ஓடினவங்க தான் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற விதமான போதகங்களை உருவாக்கினவர்களா இருக்கிறாங்க. The reason why there are many false teachers that have come up in the society is because they don't come or they don't sit under a teacher or they don't come control of any teacher and they just run away half the way and who just fulfill their own lust and desires. இந்த கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து நான் வேதனைப்படுறேன். அநேகர் காளான்களை போல முளைத்து அவங்களே தங்களுக்கு போதகன் என்ற பட்டம் போட்டுக்கொண்டு அவங்க பாட்டுக்கு அவங்க நினைச்சதை போதிச்சிட்டே இருக்காங்க. So I'm really grieved looking at the Christian society where many teachers just grow up like a mushrooms. They claim themselves to be teachers but remain false teachers. அதாவது நீங்க ஒருத்தரை கேட்கணும், who were you under? நீங்க யாருடைய போதகத்துக்கு கீழே நீங்க வளர்ந்தீங்க? So you have to ask them who were you under? நீங்க who spiritual mentorship நீங்க இருந்தீங்க? யார் உங்களை மென்டர் பண்ணது? யார் உங்களை கரெக்ட் பண்ணது? Who did correct you? யார் உங்களை அலைன் பண்ணது? Who did align you? இல்ல நானே என்ன கரெக்ட் பண்ணிடுவேன்னா அது என்னங்க அது? So if you say I will correct myself, what is that? நானே டெக்ஸ்ட் புக் எழுதி, I will write my own textbook. நானே எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு, I will teach myself. நானே क्वेश्चन பேப்பர் எழுதி, I will prepare my own question நானே paper. பதில் எழுதி, And I will write my answers. நானே கரெக்ட் பண்ணி, I will correct on my own. நானே மார்க் போட்டு, And I will give my scores. நானே பாஸ்னு சர்டிபிகேட் சரி பண்ணி, And I will make the certificate as I have passed. நானே கீழே சைன் போட்டு என்கிட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிக்க முடியுமா? And if I sign myself and get the certificate from myself. எவ்வளவு பெரிய வில்லாதி வேலனா இருந்தாலும் இன்னொருவர் கீழே உட்கார்ந்து படிக்கணும். No matter how great you might be, you have to study under someone. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா தெரியும், தீமோத்தேயு நீ யார்ட்ட கற்றுக்கொண்ட நீ நிச்சயித்திருக்கிற. So Apostle Paul very well know because the Timothy is very confirmed from whom he has learned. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 2:2 திரும்ப வாசிக்கலாம். In 2 Timothy 2:2 he says again, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷரிடத்துல ஒப்புவி. And what you have heard from me in the presence of many witnesses, entrust to faithful men who will be able to teach others also. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it is. நீ இப்ப என்கிட்ட நீ கற்றுக்கொண்டப்பா, You learned from me. என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த, You got your training from me. இப்ப நீ என்ன பண்ணனா அந்த ட்ரைனிங்கை வைத்து மற்றவர்களை போய் ட்ரெயின் பண்ணு. So now you have to train others using the training. ஏங்க நான் ட்ரைனிங் எடுக்காம எப்படிங்க மற்றவங்களுக்கு ட்ரைனிங் So கொடுக்கிறது? without I being trained, I cannot train others. எனக்கு போதிக்கப்படணும். I should be taught. அதனால தான் சொல்லுவேன், ஒரு போதகன் யார் என்றால் முதலாவது தான் போதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். So that's why I would tell you a teacher should be schooled first. 1 தீமோத்தேயு 1:7. 1 Timothy 1:7. அங்கே நாம் வாசிக்கிறோம், தாங்கள் சொல்வது இன்னதென்று தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்கிற விரும்புகிறார்கள். Desiring to be teachers of the law without understanding either what they are saying or the things about which they make confident assertions. இவங்க போதிக்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியலையா, சாதிக்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியலையா. They don't know what they are teaching, they also don't know what they are trying to assert. ஆனா போதகராக விரும்புகிறார்கள். But they want to become teachers. நான் சொல்லுவேன், உண்மையான போதகன் யாருன்னா கற்றுக்கொண்டவன். I tell you, who is a good teacher? The one who was schooled. அவன் பயிற்றுவிக்கப்பட்டவன். The one who is trained. அவன் பக்குவப்படுத்தப்பட்டவன். The one who is made matured.
நான் சொல்லுவேன் இந்த அனுபவம் வந்து ஒவ்வொரு போதகனுக்கும் இருக்கணும். I tell you, every teacher should have this experience. எனக்கு தெரியும் சில வேளையில இப்போ இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் என்பது பல விதமாக நடக்குது. These days we can see teaching happening in many ways. சில வேளையில பார்த்தீங்கன்னா அந்த டீச்சிங் அப்படின்றது வந்து முன்னாலெல்லாம் வந்து ஒரு டீச்சர் நேரடியாக உட்கார்ந்தாதான் டீச்சிங். So earlier, teaching is where a teacher will be directly sitting before the students. ஒரு பக்கம் சொன்னா அது highly recommended, that's the best way to be, as a student. So that is the highly recommended version actually. நேரடியாக பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுன்ற ஒரு அனுபவம் இருக்கு. So that is a good experience to go directly to be educated in the school. ஆனா அந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து எல்லாருமே பள்ளிக்கூடம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாம இருக்கிறாங்க. But in this modern world, not everyone have the opportunity to go to schools and study. அதனால we have something called distance education அல்லது ஆன்லைன் எஜுகேஷன், virtual classroom, இதெல்லாம் இன்றைக்கு புதுசா வந்திருக்கு. So today we have distance education or online classrooms or virtual classes. இப்போ வந்து உதாரணமா சர்ச்சே பாருங்களேன். Even for example, you can consider churches. இப்போ பாருங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு காலியான ஒரு ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நான் போதகம் பண்ணிட்டு இருக்கேன். So now almost teaching in a church which is almost empty. நான் இன்னைக்கு அப்படிதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். So that is how I'm preaching today. ஆனா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு 5000 பேராவது குறைந்தது இந்த செய்தியை பார்க்குறாங்க. But at least around 5,000 people watch the sermon every day. தொடர்ந்து கவனிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக அந்த 5,000 to 6,000 people or more அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. So consistently we can see almost 5,000 to 6,000 people are watching this for almost more than 100 days. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை இன்னும் ஏராளமான ஆயிரங்கள் பார்க்குறாங்க. So on Sunday services you can see there are more thousands who watch this. இது பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க. They also watch from many other countries. இந்தியாவில் பல மாநிலங்கள் மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறாங்க. They also watch from many other states and districts of India. அவங்க எல்லா நாளும் டெய்லி வர முடியாது. They cannot come every day here. ஆனா நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. But God has given us graciously this chance. சில வேளையில நான் சில நாடுகளுக்கு போக சொல்ல, பாஸ்டர் நீங்க அப்படியே எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அப்படியே பிரசங்கம் பண்ற மாதிரியே நாங்க ஃபீல் பண்ணுவோம் அப்படி. Sometimes when I go to other countries they used to say, pastor, we feel that you are sitting in front of us in our homes and you are preaching us. அப்படியே லைவா எங்களோட நாங்க அப்படியே ஆராதனையிலே ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. We get a feeling to be lively present in a church. இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம். This is a great blessing. இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் ஒவ்வொரு கையடக்கமாக வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். This kind of technology and equipments are really a great blessing to us. கடிதம் எழுதுறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் காலையில் வீட்டுக்காரருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சமைக்கணும் இந்த மார்னிங் 6 to 7, அதனால் என் கிச்சனில் இந்த மொபைலை வச்சுட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டே உங்கள் பிரசங்கத்தை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்வாங்க. So people used to write letters saying that pastor, we have to cook food for our husband and children in the morning 6 to 7, so we will just play this in our mobile phone, keep it in the kitchen and start working. இப்போ கூட கேட்டுட்டு இருக்கோம், சில பேர் டிரைவ் பண்ணிக்கிட்டே ட்ராவலில் ட்ரெயினில் இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது காலையில் வேலைக்கு போகிற வழியிலேயே அப்படியே கேட்டுகிட்டே போகிறாங்க. Even now certain people who travel for their works in buses, trains, they also listen to it as they travel. நேரடியாக மாம்சத்தில் ஒரு ஆள் நேரில் உட்கார்ந்து தான் போதிக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. So it is not a compulsion that a person should be present physically to teach you. ஆனால் ஒவ்வொருவனும் போதிக்கப்படாமல் தொடரக்கூடாது. But a person, not every person should not continue without being taught. அவங்களுக்கு தெரியணும் யாரிடத்திலே நான் இதை கற்றுக்கொண்டேன். So they should know from whom did I learn this. அது பல விதங்களில் கற்றுக்கொள்ளுதல் இருக்கலாம். You can learn in many ways. தீமோத்தேயால் சொல்ல முடியும், நான் வந்து பவுலிடத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டேன். Timothy could say, I learned it from Paul. நீங்க பவுல்கிட்ட போனீங்கன்னா கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டேன். If you go to Paul, you can say that I learned from Gamaliel. மார்த்தாளை பார்ப்பீர்களானா மரியாளை பார்ப்பீர்கள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். If you look at Mary, she sat at the feet of Jesus and learned from him. அப்போ கற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இடம் ஒன்று இருக்கணும். So there should be a place to be schooled. கற்றுக் கொடுக்கிறவர்கள் நமக்கு இருக்கணும். We should have people who will teach us. நம்ம சீசன்டா இருக்கணும். We should be seasoned. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு மேகசினை படித்தேன், ஏதோ ஒரு ரேண்டமாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணுறேன், அப்படி கிடையாது. It's not that I read a magazine, I read it somewhere randomly and I start preaching. உங்களுக்கு மேலே போதகர்கள் இருக்கணும். You should have teachers above you. உங்களை கண்காணிக்கிறவங்க இருக்கணும். You should have monitors about you. நீங்க செய்யற பிரசங்கங்களை வந்து ரிவ்யூ பண்றவங்க இருக்கணும். You should have people to review your preachings. அந்த வகையில நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலின்னு தான் நான் நினைக்கிறேன். That way I am really blessed. உண்மையாவே பெரிய பாக்கியசாலி. I am really blessed. ஏனென்றால் ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் நல்ல தகப்பனை தந்திருக்கிறார். By the grace of God, God has graciously given us a good father. ஒவ்வொரு பிரசங்கம் முடியும் போதும்
அவங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க. After every sermon, he will give us a review whether if it is nice, he will say it is good. Otherwise, he will give us the comments. ஆரம்ப கட்டத்துலலாம் அப்பா பின்னாலே உட்காந்துருப்பாங்க, So initial days, his father used to sit here. பின்னாடி வெளியில கூட உட்காந்துருப்பாங்க. He used to also sit outside. ஒரு முறை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு பிரசங்கத்தில் வந்து அப்போ ஆரம்ப கட்டம், நான் சொல்றது ஊழியத்துக்கு வந்த முதல் வருஷம் 2 வருஷம் ஈவினிங் சர்வீஸில் தான் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. So those were the initial days when I came to the ministry. They used to give chance to speak only in the evening service. ஒரு நாள் நான் ஈவினிங் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். One day I was preaching in the evening service. அப்போ விக்கிரகங்களை குறித்து சங்கீதத்தில் வர்றதை பற்றி கொஞ்சம் விலாவாரியாக பேசினேன். So I began to explain a bit about the idols that comes in Psalms. அப்போ பின்னால் இருந்து ஒரு பேப்பரில் ஒரு துண்டு வந்துச்சு. So I got a paper from back. அதில் அப்பா எழுதியிருந்தாங்க, Father wrote in that, தேவனை பற்றி பேசு, விக்கிரகங்களை பற்றி பேசாதே. speak about God, don't speak about idols. எனக்கு பாதி பிரசங்கம் அங்கே மறந்து போச்சு. I forgot half of my sermon. But that was a teaching, that was a training for me. அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். So that we need that actually. நானே போதகன், நானே ஆசாரியன், நானே பரீட்சைக்கு வந்து கேள்வி எடுத்துக்கிட்டு நானே எழுதி நானே மார்க் போடுறேன்னா அது நியாயமாக இருக்காது. So if you say I am the teacher, I am the one who trains, I am the one who teaches, I am the one who prepares questions, I am the one who corrects, that will not be the right one. நான் நினைக்கிறேன் இந்த நாட்களில் அப்பா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. முன்னாடி காலத்து எல்லா செய்தியும் கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த நாட்களில் ஒரு செய்தி விடுறதில்ல, ஒரு மீட்டிங்கை விடுறதில்ல, அவங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. So nowadays father is at home, so earlier he will not have time, but now he has time to listen to all the sermons. எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணிடுவாங்க. He will review all our sermons. ஏன் இதை சொல்கிறேன்னா, யூ நீட் சம் ஒன் டு மானிட்டர் யூ. கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். You should have for sure. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பெற்றோரை அல்லது மாம்சத்திற்குரிய பெற்றோரை கூட கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரியவர்களாக கொடுத்திருந்தா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள். So if you have the Lord has given you spiritual parents or physical parents who are spiritual, you are really blessed. இதுக்கு வந்து it takes time and season. காலம் எடுக்கணும், நேரம் எடுக்கணும். எடுத்த உடனே நான் வந்து தேறின போதகன்லாம் யாருமே வர முடியாது. No person can become an expert teacher right immediately as he start. அதனால் உன் போதகன் யார் நான் கேட்கும்போது, இஸ் யுவர் டீச்சர் சீசன்ட் அண்ட் ஸ்கூல்டு ப்ராப்பர்லி? ஒழுங்காக கற்றுக்கொண்டு தேறினவர்களாக இருக்கிறாங்களா? யார் இடத்துல அவங்க கற்றுக்கொண்டாங்க? From whom did they learn it? யார் அவர்களுக்கு இதை போதித்தது? Who did teach them? போதித்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? So how were the one who taught them? அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது? How is their life? அப்போ நமக்கு தெரியும், ஓஹோ இவங்க வந்து இன்னா. Then we will know they are such kind of people. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நடத்துகிற ப்ரொஃபஸர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாருன்னா நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுவீங்க தெரியுமா? See how proud you will be when you know that your professor is from Harvard University. நான் சொல்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன். I think you can understand. எனக்கு பைபிள் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ரொம்ப நல்ல நண்பர். எனக்கு ரொம்ப அவரை பற்றி நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா அவர் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் PhD வாங்கினவர் அவர். So I had a professor in my Bible college. I'm really proud to say this because he got a PhD from Oxford University. நமக்கு ஆக்ஸ்போர்ட் போறதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. We don't have knowledge and wisdom to go to Oxford University. ஆனால் என்ன போதித்தவர் வந்து ஆக்ஸ்போர்டில் படிச்சாருன்னும் போது ஐயோ அது எவ்வளோ பெரிய, அது எத்தனை பேர் இப்போ கூட சொல்லிட்டேன் பாருங்க. But when you say that your professor is from Oxford University, see even now I could say that. ஏன்னா அது வந்து இட் கிவ்ஸ் அ வெயிட்டேஜ், யூ நோ வேர் யூ கம் ஃப்ரம். உங்களுக்கு போதித்தவர்கள் மூத்த போதகர்கள், அவங்க அனுபவம் பெற்றவங்க, அவங்க வாழ்க்கையில் வந்து ஊழியங்களில் பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல கண்காணிப்பையும் தருது. நம்ம போகிற பாதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, நல்லா அதை சீர்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. So when you say that your teachers are much experienced senior pastors who have experienced so much in their ministries, when you say they are your teachers, then that will really set right your path. It will align your path and monitor you correctly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ போதிக்கப்படணும். நல்ல போதகன் போதிக்கப்படணும். A good teacher should be schooled. இன்னும் சொல்ல போனால் அவங்களும் உட்கார்ந்து படிக்கணும். And they should also learn. 1 தீமோத்தேயு 4:13-16. 1 Timothy 4:13 to 16. 13ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. Verse 13 he says, till I come, give attention to reading, to exhortation, to doctrine. 15ஆம் வசனத்துல நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி
இவைகளை சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. Verse 15 he says, meditate on these things, give yourself entirely to them, that your progress may be evident to all. அப்போ நம்ம நான் இவர்கிட்ட படித்தேன் அவர்கிட்ட படித்தேன்னு மற்றவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. So you should not be always saying, learn from him, I learn from them, and you should not be dependent on them. நான் சொல்லுவேன் நாமும் தனியாக படிக்கணும். We should also learn on their own. சில பேர் இந்த பச்சோந்தியோட பேரசைட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒருத்தர் மேலேயே அப்படியே சார்ந்துருவாங்க. Some people are like parasite, they will depend on other people. அவங்களுடைய நோட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்கள போலவே இவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. They will just extract all their notes and just speak like them. You can be inspired, you can be instructed by some people, but it has to come from within you. You need to learn for yourself. நீங்க நிறைய பேர் ரெடிமிக்ஸ் மசாலா தான். Today many people are like ready mix masala. போதிக்க வந்தா உப்புமா வேணுமா கொடுக்குறேன், எப்படி உப்புமா எல்லாம் பேக்கெட் தூக்கி தண்ணியில் போட்டு சூடு பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். So if you need upma, you will take that packet, you will put it in a hot water and give it. நூடுல்ஸ் வேணுமா, கப்போ நூடுல்ஸ் சுடு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷம் கழிச்சு எடுத்து கொடுத்துறது. If you need noodles, there's a cup of noodles, you just pour hot water, after 3 minutes you give the noodles. எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். Everything is instant. எதுவுமே அவங்க சமைச்சது கிடையாது, அதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. They don't know what are the ingredients present in that. ஏதோ ஒரு அவசரத்துக்கு செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. So if you do for some urgency, that is okay. என்னிடத்திலே சில போதகர்கள் சொல்லியிருக்காங்க, I have also heard certain pastors saying to me, பாஸ்டர் உங்களுடைய செய்தியின் நோட்ஸை வந்து சிலது நான் எடுத்து எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். pastors, I have taken certain notes of your sermon, I have preached in my churches. சரி, ஏதோ ஒரு நேரம் ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி ஒரு ஆசைக்கு ஒரு நாள் பேசிக்கலாம். Maybe you liked it or it was very good, you might have spoken it 1 or 2 days. டெய்லியுமே கப்போ நூடுல்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? If you eat that cup of noodles every day, how it will be? யோசிச்சு பாருங்க. Just think about it. நீங்க படிக்கணும், You have to read, நீங்க தேறணும். you have to learn. எனக்கு தெரியுது இங்க சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, பாஸ்டர் நோட்ஸ் கொடுங்க பாஸ்டர், நான் வந்து ஸ்மால் குரூப்ல நான் இதை டீச் பண்றேன் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. அது ஜெனுவினான நீர் தான், எனக்கு புரியுது. So I can hear some people asking me directly, pastor, give me your notes so that I will also teach in our small groups. இப்போ நான் மட்டும் எங்கேருந்து எடுக்கிறேன், பைபிள்ல இருந்து எடுக்கிறேன் ஒன்றும், அதனால நான் தனியாக கண்டுபிடிச்ச ஒன்றும் செய்யறது இல்லை. So I'm not discovering something new, I'm also taking from the Bible only. பட் உதாரணமாக நீங்கள் உண்மையாக யூ ஆர் நாட் அ ஃபுல் டைம் ப்ரீச்சர், ஃபுல் டைம் டீச்சர். இதான உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்குறாரு. உங்களை அந்த அளவுக்கு யோசித்து தியானம் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு தேர்ச்சி இல்லைன்னா ஆரம்ப கட்டங்களில் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே கூட பேசலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. So if you are not a full-time preacher, if you don't have so much of time, you are not much mature to take notes on your own, you can do this in your initial stages. சில பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, பாஸ்டர் இந்த மெசேஜ் வந்து நாங்களும் எங்கள் இதில் பேசலாமா அப்படின்னு கேட்குறீங்க, நீ பர்மிஷன் கொடுப்பீங்களா? Some people are asking, pastor, will you permit us to speak your sermons also in our places? உங்களுக்கு எங்களுக்கு காப்பிரைட் கொடுப்பீங்களா? Will you give us this copyright? நான் சொல்லுவேன், யூ ஹேவ் த ரைட் டு காப்பி, டோன்ட் வரி. I tell you, you have the right to copy. தாராளமாக எடுத்து இங்கே எங்கே வேணால் பேசுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. எந்த செய்தியை வேணால் எடுத்து பேசுங்க. You have the right to copy any sermon and you can speak anywhere. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. That is not wrong. இதுவே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. But this should not become your life and practice. நான் சொல்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன். I think you can understand. நீங்க உட்கார்ந்து படிக்கணும். You have to learn. நீ வாசிக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு. You should be careful to read. வாசிக்கணும், புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும். You have to read, you have to exhort, and you have to preach the doctrine. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நல்ல போதகன் யாருன்னா சீசன்டா இருக்காங்க, காலப்போக்கில் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி தெரியுது. So a good teacher should be seasoned. As they grow up, they should see maturity in them. அவங்க கற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவங்க போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும், அவர்களை போதிக்கிறவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருக்கணும். They should be schooled and they should have teachers who have schooled them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆறாவது, Sixth, ஒரு நல்ல போதகன் யார்? who is a good teacher? 1 கொரிந்தியர் 2:12-14 பாருங்க. 1 Corinthians 2:12-14. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Now we have received not the spirit of the world, but the Spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. These things we also speak, not in words with man's wisdom teachers, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. 14 வசனம் பாருங்க. Verse 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிய மாட்டான். But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them because they are spiritually discerned. இது வரைக்கும் 5 காரியம் நம்ம சொல்லிட்டு வர்றோம். So far we have learned 5 things. யார் நமக்கு போதகன்? Who is our teacher? முதலாவது ஆவியாகிய தேவன். First, the Spirit of God. இரண்டாவது தேவனுடைய வேத வாக்கியங்கள். Second, the scriptures of God. மூன்றாவது சங்கீதங்கள், பாடல்கள். Third, songs and hymns. நான்காவது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். Fourth, a selected few. ஐந்தாவது கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், அது மாத்திரமல்ல தேறினவர்கள். Fifth, schooled and seasoned. ஆறாவதாக யார் நல்ல போதகன் என்றால் ஆவிக்குரியவர்கள். The sixth is spiritual. Spiritual people will be great teachers. ஒரு நல்ல போதகனா இருக்க வேண்டுமானால் அவன் ஆவிக்குரியவனா இருக்க வேண்டும். If a person ought to be a good teacher, he should be spiritual. ஏன்? Why? இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. Because these scriptures are written by the Spirit of God. அதை ஒருவன் போதிக்க வேண்டுமானால் அவன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனா இருக்கணும். If a person ought to teach that, then he should be filled by the Spirit of God. அவன் ஆவிக்குரியவனா இருக்கணும். He should be spiritual. அவன் ஆவியின் சிந்தை உள்ளவனா இருக்கணும். You should have the mind of the Spirit. அவன் ஆவிக்குரிய சத்தியங்களை மனுஷ ஞானத்தோடு அவன் போதிக்கலாம் நினைத்தால் அவன் அந்த சத்தியத்துக்கு பெரிய பங்கம் விளைவிப்பான் என்பது உண்மை. So if he try to preach the spiritual things with his physical wisdom, then he will really deteriorate it. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரெண்டு பக்கத்திலேயுமே தேறினவர் அவர். Apostle Paul is trained well in both the sides. அதாவது உலக ஞானத்திலேயும் மனுஷன் நல்லா கற்று தேறி இருந்தார். So he was very well even in the worldly knowledge. He was well qualified. அவங்க சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இன்னைக்குள்ள அவருடைய பட்டங்களை நம்ம இன்றைக்கு கொடுத்தோம்னா குறைந்தது 3 PhD கொடுக்கலாம்னு சொல்றாங்க. 3 டாக்டர் பட்டம் கொடுக்கலாமா? People say that we can give him 3 PhD about his qualification. அப்போ உலக ஞானத்திலையும் பயங்கர தேர்ச்சி. So he was well qualified in the worldly knowledge. இப்போ ஆவிக்குரிய ரீதியிலேயும் தேவனால் போதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். And spiritually he was also taught by the Lord. அவர் இருந்த நாட்கள்ல இயேசுவை முகமுகமாய் தரிசித்த அப்போஸ்தலர்களோடு பழகினவர். So he also acquainted with the disciples and apostles who saw Jesus face to face. அப்போ ஒரு பெரிய லெகசில அவர் வர்றாரு. He comes under a big legacy. இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு உலக ஞானம்னா என்னன்னு தெரியும், ஆவிக்குரிய ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரியும். Now he says, I know what is worldly knowledge and the spiritual knowledge. ஆனா நான் வந்து தேவனுடைய வார்த்தைன்னு வரும்போது உலக ஞானத்திற்கு ஏற்றபடி வேத வசனத்தை விளக்கணும், அறிந்து கொள்ளணும் நான் முயற்சி பண்ணா நான் வந்து வேதத்தை சரியா போதிக்கிறவனா இருக்க மாட்டேன். So but if he says, when you come to word of God, if I try to preach the word of God using the wisdom of this world, then I will not teach it properly. ஆகவே தான் நான் வாசித்தோம் 1 கொரிந்தியர் 2:13 பாருங்க. That's why if you read in 1 Corinthians 2:13, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். These things we also speak, not in words which man's wisdom teaches, but which the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. இன்னும் சொல்றாரு 14ஆம் வசனத்துல, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு வந்து நான் வந்து ஆவிக்குரிய விதமா போதித்தா இதெல்லாமே பைத்தியமா தான் தெரியும் அவனுக்கு. And also he says in verse 14, this natural man, he will not receive these things of the Spirit of God, it may appear foolishness to him. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நான் பேசும்போது அது ஆவிக்கேற்றபடி நிதானித்தாதான் அவனுக்கு அது புரியும். அவனுக்கு வந்து ஆவிக்கேற்றபடி அவன் நிதானிக்கல அப்படின்றதுக்காக அவனுக்கு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒன்றுமே அறிய மாட்டான். So when I compare spiritual things with spiritual, if he spiritually discerns it, only then he can understand, otherwise he will be like fool, he will not understand anything. நல்ல கவனிங்க. Listen carefully. ஒரு நல்ல போதகன் யார் என்றால் தன்னுடைய மாமிச ஞானத்தை வந்து வேதத்தை விளக்குறது கொண்டு வந்து அவனுடைய உலக அறிவை வைத்து வேதத்தை கற்றுக் கொடுத்துருவேன்னு தைரியம் கொள்றாங்க பாருங்க, அவங்க வந்து நல்ல போதகர்களா இருக்கவே முடியாது. People who say boldly that they can teach these spiritual things using the worldly knowledge, they cannot become good teacher at all. அவங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும்.
They should be spiritual. அவங்களுடைய சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கணும். Their mind should be spiritual. அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். They should be filled with the anointing of the Holy Spirit. அவங்க ஆவியானவரை சார்ந்து போதிக்கணும். They should depend on the Holy Spirit to teach. நான் அநேக காரியங்கள் இதுல பேச முடியும். I can speak many things about it. நான் சில குறிப்புகளை மாத்திரம் கொடுத்துறேன் இதுல. I will give you a few points alone here. நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தால், If you read 2 Corinthians 4:1 and 2, அவர் இந்த ஊழியத்தை பற்றி பேசும்போது சொல்லுகிறாரு. when he speaks about his ministry, he says, 2ஆம் வசனம் பாருங்க. verse 2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். we have renounced the hidden things of shame, not walking in craftiness, nor handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. என்ன அருமையா இருக்கு பாருங்க. How beautiful it இது is. என்ன காண்பிக்குதுன்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய போதகன் யார் என்றால் சும்மா அறிவிலிருந்து போதிக்கிறவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய வாழ்க்கையும் அதற்கேற்ற விதமா இருக்கும். So what does it mean to say that a spiritual teacher is not only one who teaches the word, but also his spiritual life will be the same? பாருங்க, உதாரணமா ஒரு நல்ல ப்ரொஃபசர் இருக்கார் வச்சுக்கிடுங்களேன் நம்ம உலகத்துல. For example, if you consider a good professor in this world, அவர் கரெக்டா டைமுக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல அவருடைய எல்லா உத்தரவாதங்களை கரெக்டா நிறைவேற்றி ஒழுங்கா போதிச்சு சிறந்த போதகனாக பேர் எடுக்கிறார்னு வச்சுக்கிடுங்க. So if you consider he comes to the schools at the right time, he teaches at the right way, and he fulfills all his responsibility correctly and becomes the best teacher and best professor. ஆனா ஒரு நாள் அவருக்கு அவருடைய பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு செய்தி வருது. But one day a principal of that school receives a message. என்னதுன்னு சொன்னா, இந்த மிக சிறந்த டீச்சர் வீட்டில் சிகரெட் பிடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது. He receives a message that this best teacher smokes at home. அவர் வீட்டுக்கு போற வழியிலே டாஸ்மாக்ல சாராயமோ அது என்னமோ அது வைன் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. So he receives a message on his way to home from school, he buys all the alcohol and liquors from shops. இப்படி செய்தி வந்த உடனே நாளைக்கு வேலையில இருந்து எடுத்துருவாங்களா? So just because he has got his message, will they just terminate him from his service? சொல்லுங்க, எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. They will not remove him. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? You know what they say? அது அவர் பர்சனல் லைஃப். That is his personal life. அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போக கூடாது. We cannot enter into that. நல்ல பாடம் நடத்துறாரா? Is he teaching well? வேலையில கரெக்ட்டா இருக்காரா? Is he well good in responsibility? டைமுக்கு வராரா? Is he coming on time? பாடத்தை கம்ப்ளீட் பண்றாரா? Is he completing his lessons? அதுக்கு மேல ஒரு பர்சனல் லைஃப்ல நம்ம நுழைய கூடாதுன்றாங்க. We should not enter into his personal life. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand it? இது உலக போதகன். This is worldly teacher. ஆனா ஒரு ஆவிக்குரிய போதகன், But a spiritual teacher, இதே வேலையை செய்தான்னா அவன் தகுதியை இழந்து போகிறான். if he does the same thing, he will not be worthy. ஏன்? Why? நீ வேதத்தை போதிக்கிறது ஏதோ சம்பளத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ இந்த வேலையை செய்யல. If you are teaching the word of God, it is just not for any gain or profit or income. அவன் அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும். He has to hate his hidden things. தந்திரமா நடக்க கூடாது. He should not walk in craftiness. வேத வசனத்தை புரட்ட கூடாது. He should not turn away or profane the word of God. எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உத்தமன் என்று விளங்க பண்ணணும். And he should also show or manifest himself to be very upright before everyone. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆவிக்குரியவன் அப்படின்றது இதான். So this is spiritual actually. So a teacher, a spiritual teacher is not just a performer on stage. மேடையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை மாத்திரம் நம்ம பார்க்கறது இல்லை. We also look at his personal life, his personal choices, his personal lifestyle. That is taken into cognizance, it's taken into account. சில போதகர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என் பர்சனல் லைஃப்லாம் நீங்கள் தலையிடாதீங்க. Some teachers doesn't know that you don't involve in my personal life. They give a very wrong message. This is not just a job. It is not another form of employment. You understand what I'm saying? ஆவிக்குரியவன் தான் ஆவிக்குரியவைகளை நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவன் என்பது பகுதி ஆவிக்குரியவன் பகுதி மாம்சத்திற்குரியவன் அப்படிலாம் கிடையாது. நீ முழுவதும் ஆவிக்குரியவன். Only a spiritual person can discern spiritually. So it doesn't mean that half spiritual and half worldly. நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Don't confuse with that. அதனால தான் வேதத்தை போதிக்கிறவங்கன்றது நான் சும்மா பைபிள் காலேஜில் 10 டிகிரி வாங்கிட்டு வந்தேன் நான் போதிக்க ஆரம்பிச்சிட்டேன் கிடையாது. You cannot be. That's why if you say you teach Bible, it doesn't mean that you have read in the Bible college, you got the degree. You cannot do that. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. 10 டிகிரி வாங்கிட்டோம்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டீச்சர். No, your life is important more than your teaching. Some people think that if you have 10 degrees in the Bible college, then you are best teacher, but your life is more important than your teaching. பாருங்க, ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை ஆண்டவர் இந்த பரிசேயர் சதுசேயர்களை பற்றி வேதபாரகரை பற்றி சொன்னார். அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்யுங்க.
ஆனா அவங்க செய்யறபடி செய்யாதீங்கன்னு சொன்னாரு. So there was really a grieving word that Jesus spoke about this scribes, Pharisees and Sadducees. He said, you do what they preach, but don't follow their works. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன். இது என்னன்னா, சில பேர் வந்து நல்ல செய்தி கொடுத்துருவாங்க, ஆனால் பர்சனல் லைஃப் வந்து அலங்கோலமா இருக்கும். This is an extreme message because certain people will teach very well, but their life will be totally a mess. ஆண்டவர் சொன்னாரு, இவங்க மற்றவங்க மேல சுமக்க அரிய சுமைகளை சுமத்துவாங்க, ஆனா அதை தங்க விரல்னால கூட தள்ள மாட்டாங்கன்னு சொன்னாரு. Jesus said they bind heavy burdens hard to bear, but they will not move even with one of their fingers. See, the teachers must be spiritual, which means their entire life is a testament to their message. Their life is not in conflict with what they teach. அவருடைய வாழ்க்கை அவருடைய போதகத்திற்கு விகற்பமா இருக்கவே இருக்காது. ஆனா this is not required for a physics teacher. This is not required for a maths teacher. This is not required for a language teacher. இது தேவையில்லை. மியூசிக் டீச்சர் கூட தேவையில்லை இதெல்லாம். பட் பைபிள் டீச்சரா இருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். But if you are a Bible teacher, your life is very important. அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். They are the spiritual people. அவங்க ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அவங்க அழிச்சு போட்டிருக்காங்க. They destroy their works of their flesh through their spirit. அதனால தாங்க ஒரு கண்காணியானவன் போதக சமர்த்தனா இருக்கணும்னு சொன்ன அதே வேளையில ஒரு கண்காணியானவன் ஒரு பிஷப் வந்து போதக சமர்த்தனா இருக்கணும். he must be able to teach அப்படின்னு போட்டிருக்கு. அதோட நிறுத்திடல, நல்ல பிரசங்க சாதுரியம் இருக்கணும்னு மட்டும் சொல்லாம கூடவே சேர்த்து சொல்லுது ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும்னு போட்டிருக்கு. That's why it also says he should be a man of one wife. Married to one wife. அவனுடைய பிள்ளைகளை நன்றாய் நடத்தினவன் போட்டிருக்கு. He should also lead his children, treat his children properly. அவன் வந்து சண்டை பண்ணாதவனா இருக்கணும். And he should not do any kind of fight. நீங்க வந்து அது பெரிய ஒரு லிஸ்டே நீங்க படிக்கலாம் அதுல. You can read a big list there. ஏன் அப்படி சொல்றாங்க? Why it says so? ஏன் வேதம் அப்படி சொல்லுது? Why the Bible says so? நீ வந்து சும்மா இது ஒரு பிழைப்பு கடத்த வேலை கிடையாது இது. This is not a job for your income. நான் வந்து இங்க போதகம் பண்ணுவேன். I will teach you. வீட்ல வந்து நான் அலங்கோலமான வாழ்க்கை வாழுவேன். And I will live a messy life at home. என் குடும்ப வாழ்க்கையை நான் ரொம்ப மோசமா நடத்திட்டு இருப்பேன். I will lead a family life in a wrong way. என் மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டேன். I will not be faithful to my wife. என் பிள்ளைகளை வந்து சரியா வளர்க்க மாட்டேன். I will not bring up my children properly. நான் வந்து என்னுடைய இஷ்டங்களை அபிலாஷங்களை எல்லாம் வெளியே நடத்துவேன். என் பிரசங்கத்தை மட்டும் கேளு, என் பர்சனல் லைஃபை கேட்காதுன்னு சொல்லக்கூடாது. It should not say that you have to listen to my sermon alone, don't look at my personal life. They see our life, they see our life, and we are subject to criticism. Don't ever forget that. சில பேர் நீங்க வந்து நான் என்ன ட்ரெஸ் வேணா போடுவேன், உங்களுக்கு என்ன? நான் எதுல வேணா டிராவல் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? See, this is not how it works in the Christian world. ஆவிக்குரியவைகளை போதிக்கிறவன் ஆவிக்குரியவனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பது வந்து வேதத்தின்படி சரி. So it is always a right to expect a person who preach spiritual things to be spiritual. நான் இதை பத்தி ஒரு பெரிய பாடம் எடுக்க முடியும், நேரம் ஆயிட்டு நான் கடந்து போயிடுறேன். So I can take a big lesson about this, but I am running out of time. Are they spiritual? அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்களா? போதகர்கள் ஆவிக்குரியவர்களா இருக்கிறாங்களா? Are your teachers spiritual? ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்படுகிறார்களா? Are they led by the mind of Spirit? பரிசுத்த ஆவியினுடைய குணநலங்கள் உடையவர்களா இருக்கிறாங்களா? Do they have the qualities of the Holy Spirit? எனக்கு புரியுது, எல்லாருமே தேறினவர்கள் அல்ல. Nobody is perfect. யாருமே தேறினவங்க கிடையாது. Nobody is perfect. என்னையே சேர்த்து சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி யாருமே தேறினவங்க கிடையாது. ஆனா நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும். People must see the growth. You are growing spiritually. You are pursuing a spiritual life, not a worldly life. நாளாக 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 என்னுடைய போதகன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவரும் வளர்றாரு, அவர் வளர்றது போல என்னையும் வளர்க்கிறாரு அப்படின்னு சொல்லணும். You should say, as days grows by, my teacher is also growing up in his spiritual life and he is also making me to grow up in that. நல்லா கவனிங்க, ஒரு போதகன் வந்து ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னா அவருடைய போதகமும் ஸ்பிரிச்சுவலா இருக்காது. If a teacher is not spiritual, then his teaching will also not be spiritual. ஒரு போதகன் மாம்சத்திற்கு ஏதுவாக உலகத்திற்கு ஏதுவாக அவர் டியூன் ஆயிட்டார் அப்படின்னா, திரும்பிட்டார்னா அவருடைய போதகமும் அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ட்டா மாறிடும். So if a teacher turns or tunes towards his worldly things, then his preaching will also be turned towards it. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? You can understand, right? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு போட்டிருக்கு. Worldly companion is against the Lord. Friendship with the world is enmity against God. உங்க போதகன் வந்து
ஆவிக்குள்ள வளர்ந்து கர்த்தரோடு நெருங்குகிற ஒரு மனுஷனா இருந்தா அவருடைய வசனமும் போதகமும் ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தும். If your teacher is spiritual, moving with the Lord, then that will draw people towards God. ஒரு போதகனுடைய பர்பஸ், அவனுடைய நோக்கம் வந்து மனுஷனை பிரியப்படுத்தணும், உலகத்தில் புகழ் பெறணும், எல்லாராலும் பாராட்டு பெறணும், பெரிய பணக்காரன் ஆகணும், ஆஸ்தி ஐஸ்வர்யமும் சொத்தும் சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழணும்னு அவருடைய மனது அப்படி போயிடுச்சுன்னா அவருடைய பிரசங்கமும் அதே ரசனையில் தான் இருக்கும். So if a teacher preaches just to please people, to earn money, to please others, to do his own lust and desires, pleasures, then his teaching will also be tuned towards that. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கங்கள் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டான டாக்டரின் மாறும். So his doctrine and preaching will also be convenient towards that. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறது தான் நீ ஆவிக்குரியவன் என்று அடையாளம். Therefore they will say, if you are rich, then that is an evidence that you are spiritual. இன்னைக்கு அப்படி பிரசங்கம் இருக்கு. We have preachings today like that. ஒருத்தர் சொல்றாரு, எப்படி உங்களை வந்து ஆவிக்குரியவர்கள்னு உலகம் கண்டுபிடிக்கும்? How will this world identify that you are spiritual? நீ பின்பற்றுகிற கிறிஸ்து உண்மையானவர், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மையானவர் எப்படி உலக மக்கள் கண்டுபிடிப்பாங்க? How will the worldly people identify that the Christ that you follow and worship is true? நீ பணக்காரனா இருந்தால்தான். Only if you are rich. இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, அவங்களுடைய மனம் எங்க போயிடுச்சுன்னா உலக ஐஸ்வரியத்துக்கு போயிடுச்சு. This comes from their own heart because their heart have turned towards his worldly riches. எங்க இயேசுவை போதிக்கிறது இல்ல, இயேசுவோடயே கூட இருந்தாங்கங்க பேதுருவும் யோவானும். அவங்க அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் என்னிடத்துல இல்ல, பொன்னும் என்னிடத்துல இல்லைன்னு. So not only teaching Jesus, but Peter and John was with Jesus, but they told the beggar, we don't have riches, gold or silver. அவங்கள பார்த்து சொல்ல, அப்ப நீங்க இயேசுவோட இந்த மாதிரி தெரியலையே, so you can என்ன இது பொண்ணு இல்ல வெள்ளி இல்லைன்னு சொல்றீங்க, அப்படியா சொன்னா? So did he say you don't look like you were with Jesus, you say that you don't have gold and silver? நம்ம போதகம் வந்து கரெக்டா இருக்கணும்னா ஒரு போதிக்கிறவன் ஆவிக்குரியவனா இருக்கணுமே தவிர உலகத்திற்குரியவனா இருக்க கூடாது. If a teaching ought to be right, then the teacher should be spiritual, not to this world. அவருடைய சுபாவங்கள் ஆவிக்குரியதா இருக்கணும். His character should be spiritual. அவருடைய சிந்தனை ஆவிக்குரியதா இருக்கணும். His thoughts should be spiritual. அவருடைய பிரசங்கம் அப்போ ஆவிக்குரியதா மாறும். Then his teaching will be spiritual. அது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் நிச்சயமாய் மாறும். And that will become a blessing to many. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் நீங்க 1 பேதுரு 5:2-4 வாசித்தீங்கன்னா அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யாதீங்கன்னு போட்டிருக்கு. That's why if you read in 1 Peter chapter 5 verses 1 and 2, don't do this ministry for unnecessary gain. நீங்கள் கலாத்தியர் 1:10 வாசிக்கும் போது, யாரை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்துறேன்? மனுஷனை பிரியப்படுத்துவேனானால் நான் கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அல்ல என்ற ஒரு ஆணித்தரமா சொல்றாரு. In Galatians 1:10 he says, whom do I persuade? Do I seek to please men? If I please men, I will not be a bond servant of Christ. நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துவானே தவிர உலகத்துக்கு நேரா நடத்த மாட்டான். A spiritual person will always guide people towards the Lord, not towards the world. அதனால தான் சங்கீதம் 34:11 வாசிக்கிறோம். That's why we read in Psalm 34:11, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். Come my children, listen to me, I will teach you the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். I will teach you the fear of the Lord. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வானா, தேவனுடைய பயத்துல, தேவனுடைய பக்தியில, கர்த்தரண்டை சேருகிறதுல ஜனங்களை நடத்துவான். So a spiritual person will lead the people and guide the people towards the fear of the Lord and towards the things of the Lord. அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா அவங்க போதகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு அது வந்து they will realize that, they will know it. அவங்களுக்கு தெரியும், இந்த டீச்சிங் கூட நான் போனதுக்கு அப்புறமா தேவ பயத்துல நான் வளர்ந்துருக்கேன், ஜெபத்துல வளர்ந்துருக்கேன், நான் கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறேன், எனக்கு தெரியுது ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னுடைய குற்றங்களை நான் உணர்றேன், நான் உணர்த்தப்படுகிறேன், நான் மனசாட்சியில் வாதிக்கப்படுறேன், என்னுடைய சுபாவங்களில் மாற்றப்படுறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு நெருங்கி நடக்கிறத நான் உணர்றேன், நான் ஆவியில் வளர்றேன். அவங்க கண்டிப்பாக ஒரு டெஸ்டிமெண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கு வந்து சாட்சியாக நிச்சயமாக இருப்பாங்க. People who underwent such kind of spiritual teaching will surely realize and they will know that they grow up in the fear of the Lord, they grow more closer to God, their characters change, they also revere before God, their motive, their thoughts, everything is changed now. They grow in their spiritual life, they grow in their prayer life, they grow closer to the Lord, they are convicted in their spirit. There is a total transformation on the inside. There's a character change, there's an attitude transformation. They know I'm connected to a spiritual teacher.
who is drawing me to the Lord and not towards the world, who is not making me comfortable, but they convict me and they change me. ஒரு நல்ல போதகன், ஆவிக்குரிய போதகன். கடைசியாக At last, ஒரு நல்ல போதகன் யார்? who is a good teacher? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு முடிச்சிடணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்க. I'm taking extra time, kindly excuse me. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Corinthians 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். But I discipline my body and keep it under control, lest after preaching to others, I myself should be disqualified. Finally, ஒரு நல்ல போதகன் யாருன்னா, he is a specimen, he is a sample for everyone to follow. எல்லாரும் பின்பற்றத்தக்க ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம், ஒரு மாதிரி. இது எங்கிருந்து துவங்குதுன்னு கேட்டா, இயேசுவிடத்திலிருந்து துவங்குது. This starts right from Jesus. இயேசு ஒரு நல்ல போதகர், பிரதான போதகர். அவரை விட ஒரு சிறந்த போதகர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. So Jesus is the best teacher. He is the chief teacher, the supreme teacher. No, you can find no other teacher like him. அவரோட யாரையுமே ஒப்பிடவே முடியாது. No one can be compared with him. ஞானமே உருவாகி இறங்கி வந்தாருங்க. எப்படி இருந்திருக்கும் அவர் போதகம்? So he is full of wisdom. See how his teaching might be then. சில தடவை நான் கனவு உலகத்தில் போயிட்டு யோசிப்பேன், அந்த மலை பிரசங்கத்தில் நம்ம கூடவே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த பிரசங்கத்தில் ஒரு 10 நிமிஷம் வந்து கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? எப்படி பேசியிருப்பாரு? ஞானமே உருவானவர் எப்படி பேசியிருப்பாரு? So sometimes I used to dream if I've been present in that mount on sermon on mount, how it would be, because he is full of wisdom, he speaks so much. So if I'm present there, how it would be. நான் வந்து சில பிரசங்கியார்களுடைய பிரசங்களை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து போய் யோசிப்பேன், where did they get this wisdom? எங்கேருந்து இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சி ஸ்தம்பிக்கும் போது இந்த எண்ணம் வரும், இயேசுக்கு முன்னாலே உட்காந்து ஒருத்தர் பிரசங்கம் கேட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? So when I listen to certain people's sermon and when I'm stunned really, I think like this, if we sit before Jesus and could listen his teaching, how it would be. No wonder மரியாள் வந்து இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து சாப்பாட்டே மறந்து உட்கார்ந்திருந்தார். So no wonder Mary sat at the feet of Jesus and she forgot eating. 3 நாள் ஆனாலும் பசியை மறந்து ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்திருந்ததுக்கு சந்தேகமே கிடையாது. So no wonder and no doubt why people forgot to eat and never felt hungry for 3 days and they sat before Jesus. பேதுரு போன்றவங்களாம் சொல்ல, உம்மை விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. So people like Peter said, where will we go? You have the eternal words of eternal life. Words of eternal. இப்போ இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பிரசங்கம் இருந்திருக்கும் அவர்கிட்ட? So what kind of teaching should he have? ஜனங்கள் ஒவ்வொரு முறை பிரசங்கம் ஆச்சரியப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. We read that people were amazed at his teaching. ஏன்னா இயேசு வந்து வெறும் பிரசங்கத்தோட நிறுத்திட்டு எழும்பி போயிடல. It's because Jesus never stopped with teaching alone. அவர் நாம் பின்பற்றி வரத்தக்க மாதிரியை நமக்கு பின் வைத்து போனார். He also left a sample that we might follow him. ஒரு நல்ல போதகன் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. A good teacher is a specimen. பிரசங்கத்தை மட்டும் பண்ணிட்டு நீங்க என்ன பார்க்காதீங்க, பிரசங்கத்தை கேட்டு நீங்க வாழுங்க, நான் எனக்கும் அந்த பிரசங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பிரசங்கியார் சொல்லக்கூடாது. A good teacher should not say that I have no connection with my teaching, I just teach, you just follow it, that's all. அதனால தான் 1 தீமோத்தேயு 4:16 பவுல் எழுதுவாரு, That's why Paul writes in 1 Timothy 4:16, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். Take heed to yourself and to the doctrine, continue in them, for in doing this you will save both yourself and those who hear you. நீ உபதேசம் பண்றது மாத்திரம் இல்ல, நீ எதுல உபதேசிக்கிற அதிலே நீயும் நிலைச்சிரு. So not only preaching the doctrine, but you have to continue and remain in that. தீத்து 2:6-8 பாருங்க. Titus 2:6-8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக
உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பானாக. In all things showing yourself to be a pattern of good works, in doctrine showing integrity, reverence, incorruptibility, sound speech that cannot be condemned, that one who is an opponent may be ashamed, having nothing evil to say of you. விளக்காமல் நான் அப்படியே கடந்து போறேன், வசனங்களை மாத்திரம் வாசித்து கடந்து போறேன். I will read the verses and move on. எபிரேயர் 13:7. Hebrews 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். Remember them which have the rule over you, who have spoken unto you the word of God, whose faith follow, considering the end of their conversation. யோவான் 13:13-17. John 13 verses 13 to 17. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவன் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். You call me teacher and Lord, and you are right, for so I am. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். If I then your Lord and teacher have washed your feet, you also ought to wash one another's feet. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். For I have given you an example that you should also do just as I have done to you. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. ஒரு நல்ல போதகன் யாருன்னா வெறும் சத்தம் எடுக்கிறவன் மாத்திரம் அல்ல, அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரியா காண்பிக்கிறான். A good teacher is not only one who sounds but also remains a sample. கர்த்தர் நம்முடைய போதகர்களை தம்முடைய ரத்தத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளணும். May the Lord cover our teachers under his blood. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு சிறந்த போதகனிடத்துல கூட வாழ்க்கை சீர்கெடுமானால் அவன் போதகத்தை யாரும் பின்பற்ற மாட்டாங்க. Because if the life of a good teacher is totally spoiled, no one will follow his teaching. அவனுடைய வார்த்தைகள் விலையற்றதா போயிடும். His words will become invaluable. வேல்யூலெஸ். கர்த்தர் நம்மையும் நம்முடைய போதகர்களையும் காத்துக்கொள்வாராக. May the Lord keep and protect ourselves and our teachers. தேவன் அநேக நல்ல போதகர்களை எழுப்புவாராக. May the Lord bring up more good teachers. அவள் மந்தைக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருப்பார்கள். Let them be a good sample and example to our flock. தங்களையே கவனித்து கொண்டு தங்கள் போதகத்தை மாத்திரம் கவனிக்கிறவர்களா இல்லை, அவருடைய நடக்கையிலேயும் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாரா. May the Lord give grace that they may also be concerned about their life, not only teaching alone. 7 காரியங்களை கவனிச்சோம். We learned 7 things. யார் என்னுடைய போதகன்? Who is my teacher? ஆவியாகிய தேவன். The Spirit of God. யார் என்னுடைய போதகன்? Who is my teacher? தேவனுடைய வேத வாக்கியங்கள். The scriptures of God. யார் என்னுடைய போதகன்? Who is my teacher? சங்கீதங்களும் ஞான பாட்டுகளும். Songs and hymns. யார் என்னுடைய போதகன்? Who is my teacher? தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். A selected few by the Lord. யார் நல்ல போதகன்? Who is a good teacher? கற்று தேறினவன். Those who are schooled and seasoned. யார் நல்ல போதகன்? Who is a good teacher? ஆவிக்குரியவன். Who is a spiritual? யார் நல்ல போதகன்? Who is a good teacher? நல்ல முன்மாதிரியானவன். Who is a specimen or a sample? ஆண்டவரே, Lord, ஒரு போதகனாய் நான் இருப்பேன், ஆனால் இந்த 7 குணநலன்கள் என் வாழ்க்கையில் இருக்கட்டும். Lord, if I be a teacher, let me have the 7 characteristics in my life. என் வாழ்க்கையில் நான் தெரிந்தெடுக்கிற போதகர்களும் இவ்விதமாக இருக்கும்படி எனக்கு தெரிந்தெடுக்கிற ஞானத்தை தாரும். Lord, give me the wisdom to choose teachers in my life who have such kind of qualities, Lord. என்னுடைய போதகர்களை உம்முடைய திரு ரத்தத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். Lord, cover my teachers under your blood. உலகம், மாமிசம், பிசாசு அவர்களை காணாதபடி வேலி அடைத்துக் கொள்ளும். Lord, you fence a hedge around them that the world of flesh and devil may not see them, Lord. மந்தைக்கு முன்பாக நடந்து போகிறவர்களாக நல்ல மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே எங்கள் போதகர்களை நீர் உருவாக்கும். Lord, you make our teachers in such a way that they go before the flock and leave an example, Lord. அவர்களுக்குள்ள ஒரு ஆழமான கிரியை நடப்பியும். Lord, do a deep work in them, Lord. அநேக சந்ததிகளுக்கு
அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் மாறட்டும். Lord, let them become a sample or example to many generations. இன்றைக்கு எங்களோடு போதித்த சத்தியங்களுக்காக நன்றி. Lord, thank you for the lessons that you taught us, Lord. நிலைத்திருக்க கிருபை தார். Give us grace to remain in them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.